வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் ரேகா டிசைனர்ஸ். இன்றைக்கி ஒரு 5 ப்ளவுஸ் ரெடியாக இருக்குது. 5 ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரெடியாக இருக்குது. இந்த 5 ப்ளவுஸுமே ஹெவி ஒர்க்கு. இந்த ப்ளவுஸ்லாம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸு ஃபுல்லாகவே பூராமே ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஜர்தோசி கட் பீடு அப்புறம் ஜமிக்கி போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாட், சேரீயோட கலரில் போட்டு ஜமிக்கி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டிருக்கோம். நல்லா ஹெவி ஒர்க்கு ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக நல்லா ஹெவி ஒர்க்கு, ஹேங்கிங் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். இது இந்த சேரீக்கு இந்த ப்ளவுஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் சேரீ, க்ரீன் கலர் ப்ளவுஸு. இதில் ஃபுல்லாகவே கையில் ஃபுல்லாகவே நிறையா செல்லா வேலை பார்த்துருக்கோம். ஃபுல்லாகவே ஜர்தோசி செல்லா வேலை, த்ரெட்டு செல்லா வேலை, ஜர்கன் ஸ்டோன், கிறிஸ்டல் ஹேங்கிங் கொடுத்துருக்கோம். பேக்கில் பார்த்திங்கன்னா நல்லா ஹேங்கிங் கொடுத்துட்டு ஃபுல்லாக செல்லா வேலை பார்த்துருக்கோம். பாருங்கள், செல்லா வேலை பார்த்துட்டு நல்லா ஸ்டோன் கொடுத்துருக்கோம். ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்கோம், க்ரீன் கலரு, ரெட் கலரு, கிறிஸ்டல் ஸ்டோன் போட்டிருக்கோம். கிறிஸ்டல் ஸ்டோன் போட்டிருக்கோம். அடுத்தது ஒரு ப்ளவுஸு, நல்லா பிங்க் கலர் கோல்டு கலர் ப்ளவுஸு சாரி. இதில் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வி ஸ்டேப்பில் நெட்டு கொடுத்துருக்கோம். அதில் லைன் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே ஜர்தோசி ஜர்கன் ஸ்டோன் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டிருக்கோம். பாருங்கள், நெக்கில் பேக்கில் நெட்டு கொடுத்துருக்கோம். பேக் ஃபுல்லாகவே நல்ல ஜர்தோசி ஒர்க்கு நெட்டு கொடுத்துருக்கோம். இதுவும் நல்லா ஹெவியான ஒர்க்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒய்லட் கலர் நேவி கலர் பார்டரு. இதில் ஃபுல்லாகவே பார்டர் நல்லா ஹைலைட் பண்ணியிருக்கோம். அழகாக ஃபுல்லாகவே செல்லா ஜர்தோசி சுகர் பீடு கட் பீடு ஜமிக்கி போட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருமே நிறைய என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ஏன் செல்லா வேலை ஜமிக்கி போட்டு ஜர்தோசி அதிகமாக போடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது போட்டால் மட்டும்தான் ஃபினிஷிங் அழகாக இருக்குது. நிறைய ஜாஸ்தியாக பீட்ஸ் யூஸ் பண்ணால் ஃபினிஷிங் நல்லா வர மாட்டேங்குது. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய ஜர்தோசி ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு ஜர்கன் ஸ்டோனு அப்புறம் ஜர்தோசியில் ஃப்ரெண்ட்ஸ் நாட் ஒர்க் பண்ணுறோம். அதனால் யூனிக்காக டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக அழகாக தெரியுது ஹைலைட் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ராமர் க்ரீன் கலரு பெரிய பார்டரு. இதில் பார்த்திங்கன்னா கைக்கு நல்லா கட் ஒர்க் போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாக ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டு ஜர்தோசி போட்டு லோட் போட்டிருக்கோம். இது பாருங்கள், கையில் கீழே நல்லா கேலப் ஸ்டைல் போட்டு நெக்லேயும் நல்லா அழகான கேலப் ஸ்டைல் போட்டிருக்குது. பாருங்கள், பேக் நெக்லேயும் ஃப்ரண்ட் நெக்லேயும் அதே மாதிரி சேம் போட்டிருக்கு. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒர்க் பண்ணியிருக்கோம். சேரீயோட டிசைன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சேரீயில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் வருது அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இதில் சேரீயில் இந்த ஃப்ளவர் வருது அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ளவர் வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் ட்ரேஸ் எடுத்துக்கங்க. ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணுற பேப்பரில் அழகாக ட்ராயிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சேரீயோட ஃப்ளவர் அப்படியே நம்ம சேரீயில் இருக்கிற ஃப்ளவர் அப்படியே நம்ம வந்து ஒர்க்குக்கு கொண்டு வந்துடலாம். அதுதான் வந்து சேரீயோட டிசைன் அப்படி தான் கொண்டு வர முடியும். ஃபஸ்ட்டு ட்ராயிங் ஒரு வேஸ்ட் பேப்பரில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பரில் ட்ராயிங் பண்ணிங்கன்னா சேரீயோட டிசைன் அப்படியே வந்துடும். அதுக்கு தான் இந்த டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.